ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெரிங் போன் செயின் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பவும் போல் கட் பீட் எடுத்து எண்ணாட் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து த்ரெட்லேயே கூட எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரெட் எப்படி ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறது, த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறதை பற்றிலாம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இப்போ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 லைன் போட்டு அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீடில் உள்ள இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு மேலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அந்த லைன் மேலேயே கீழே கொண்டு வந்து ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் வந்து மீடியம் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற டிப்பு கிட்ட அப்படியே நான் கொண்டு வந்து ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் வந்து மீடியம் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி தான் அடுத்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற டிப்பு கிட்ட ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கிற டிப்பு கிட்ட கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் வந்து மீடியம் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும். இதை நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் போட்டுட்டு விடாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோடு மட்டும் விடாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பீங்கள்ல, டபுள் செயின் ஸ்டிச், நாட்டட் ஸ்டிச், லூப் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் வச்சு ஒரு மோட்டிவ் மாதிரி ட்ரை பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. நான் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து இதில் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஸ்டிச் நான் எப்படி போட்டுட்டு வரேன் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் எடுக்கிறேன். பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் மீடியம் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே நான் ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிள் டிப்பு கிட்ட ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் மீடியம் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிள் டிப்பு கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஒரு லூப் எடுக்கிறேன். பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பேக் சைடில் மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி போட்டுகிட்டே போகிறோம். பார்டர் ஒர்க்குக்கெலாம் இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்லீவில் வந்து பார்டர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்ம போடலாம். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எப்படி எண்ணாட் போடுறது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்க கேப்பில் ஸ்டோன்ஸ் இல்லைனா பீட்ஸ் ஒட்டிக்கலாம். அது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து பீட்ஸ் வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீடலோட பேக் சைடில் லைட்டாக ஃபெவிகாலை தொட்டுட்டு அந்த நீடலில் நம்ம பீட் எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க முடியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.